ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, முருகா என்று என்னை கூப்பிட்டு உன்னுடைய ராசியை இக்கணம் நீ தொட்டுவிட்டாயல்லவா? உன்னுடைய ராசியானது உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை சேர்க்கக்கூடியதுதான். அப்படி இருந்தும் இத்தனை நாள் நீ பட்ட பாடுகளும் வலிகளும் அதிகம் என்று நிச்சயம் எனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து நீ தகர்த்தெறிய முயல வேண்டும். தடுமாற்றம் ஏற்படுகின்றது சில முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் என்று நினைக்கையில். ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளாகவே இன்னொரு பிரச்சனை வந்து உன்னை பாடாய் படுத்தவும் செய்கின்றது. ஒரு விஷயம் சரியாகி விட்டது என்று சந்தோஷப்படுவதற்குள்ளாகவே அடுத்த விஷயம் வந்து உன் மனதை கஷ்டப்படுத்துகின்றது. எல்லாவற்றையும் நான் அறிவேன். தேவையான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல், சரியான உடல்நலமும் இல்லாமல் மனதளவில் நீ சுமந்து கொண்டிருக்கின்ற பல வேதனைகள் அனைத்தையும் நான் பார்த்துதான் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த இக்கணம் ஓடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயம் போக்குவேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் தவிடு பொடி ஆக்கத்தான் இன்று நான் உன் ராசியை தொட செய்தேன். சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்த வேண்டும். அதுதான் உன்னை காப்பாற்றக்கூடியது. அவமானப்பட்டு விட்டோம் என்று எல்லாம் நீ கவலைப்படாதே. சில அவமானங்கள் தான் நம்மை உருப்படியாய் வாழ கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றது. மனதிற்குள் உறுதி என்பது இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக உருவாகும். வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பிறர் கூறுகின்ற விமர்சனங்களையும் குறைகளையும் தூக்கி எறியக்கூடிய தைரியம் எப்பொழுதும் வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனித்தபடி இரு. உன்னுடைய வார்த்தைகளை கவனி, உன்னுடைய செயல்களை கவனி, உன்னுடைய எண்ணங்களை கவனி, உன்னுடைய இதயத்தை கவனி. ஒரு விஷயத்தையும் கவனித்து செயல்படுத்தும் பொழுதுதான் அதில் ஒரு தெளிவு பிறக்கும். உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று எப்பொழுதும் நினைக்காதே. உன்னோடு உன்னுடைய தன்னம்பிக்கை உள்ளவரை யாரும் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. எல்லோரும் எல்லா சமயங்களிலும் ஆதரவாக நடந்து கொள்வது இல்லை. துணை நிற்க வேண்டிய சமயத்தில் விலகி நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள். நேர்மையாக இருந்து எதை தான் சாதித்து விட்டோம் என்று மனதிற்குள் நினைக்காத என் குழந்தையே, நேர்மையாக இருப்பதே உன்னுடைய சாதனைதான். இந்த கலியுகத்தில் நேர்மையாக வாழ்வது என்பது மிக பெரிய விஷயம். தீயவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லனவற்றை தேர்ந்தெடுத்து அதன்படி வாழ்வது என்பது மிக மிக கடினம்தான். கெட்டவைகள் சீக்கிரமாக பலரால் ஈர்க்கப்பட்டு விடுகின்றது. நல்லனவகைகள் கண்ணுக்கு தெரியாமல் சென்றும் விடுகின்றது. இப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் நீ நேர்மையாயும் ஒழுக்கமாயும் கண்ணியமாயும் வாழ்ந்து கொண்டு வருகின்ற இறைவனின் துணை உன் பக்கம் இருக்கின்றது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உன்னை பலவீனமாக நினைப்பவர்கள் எல்லாம் நீ பலம் நிறைந்தவன் என்று தானாக புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய பலமானது இனி வெளிப்படும். நீ பேசினாலேயே பிடிக்கவில்லை என்று செவிகளை மூடிக்கொள்பவர்களுக்கு, உன்னுடைய வார்த்தைகள் சுமையாக தெரிபவர்களுக்கு, உன்னை புறம் தள்ளி உன்னை சில சமயங்களில் கேவலமாக பார்ப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் நீ சொல்ல எப்பொழுதும் தயாராக இரு. நீ சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் நீ முதலாளியாக இருப்பாய். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அடிமையாகி விடுவாய். என் அன்பு குழந்தையே, பேச வேண்டிய நேரத்தில் பேசு. உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு உள்ளது என்பதை நீ புரிய வைக்க வேண்டும். பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசி உன்னுடைய மதிப்பை நீ கூட்டிக்கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக மிக சிறப்பாக மாறப்போகின்றது. பிறர் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல நன்மைகள் வந்து குவிய உள்ளது. என் மீது நம்பிக்கை வை, நான் நடத்தி தருவேன். நல்லதே நடக்கும்.